கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரியவராக, நல்லவராக, போதுமானவராக காணப்படுகிறார். அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அருமையான தேவஜனங்களே, நாம் கடந்த நாட்களிலிருந்தே 1 தெசலோனிக்கேயர் எழுதினதான நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த பகுதியினுடையதான கடைசி பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். இந்த உலகத்திலே ஜனங்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள், எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லுகிறார்கள். தன்னை பார்த்து கொள்ளுகிறவர் யார், தங்களுக்கு என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிறதான நிலைமையிலும் கூட அநேக மனிதர்கள் அவருடைய போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்ததான நீங்களும் நானும் கிறிஸ்து காட்டினதான பாதையிலே நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் மீண்டுமாக ஒரு முறை வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக அவர் கடந்து வருகிறதான போது நம்மை நியாயம் தீர்த்து அவரோடு கூட அவர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவருக்கு ஏற்றதான ஒரு ஜீவியத்திலே ஜீவிக்க வேண்டும். இன்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அந்த முழு பகுதிகளையும் சுருக்கமாக கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி ஜீவித்தல் என்கிறதான தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தினுடையதான 1வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இவைகள் நடக்கும் காலங்களும் சமயமும் அப்படி என்று சொன்னால், இந்த பவுல் எதை எடுத்துரைக்கிறார் என்று பார்த்தால், 4வது அதிகாரத்தில் வசனம் 13 கடைசி வசனம் வரையிலும் இந்த தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுல் இயேசு கிறிஸ்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார், அவருடைய வருகைக்காக நீங்கள் காத்து நம்பி இருக்க வேண்டும், அவர் வருகிறதான போது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆறுதலையும் அவர் தேறுதலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை குறித்து பவுல் இவர்களுக்கு எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த வசனம் 1-3 வரையிலும் நாம் பார்க்கிறதான போது, எதிர்பாராத நாளிகையிலே, நாம் எதிர்பார்க்காத சமயத்திலே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார். ஒரு உதாரணத்தை பவுலடிகளார் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறதை பாருங்கள். திருடன் ராத்திரி வேளையிலே எப்படி வருகிறானோ அதன் விதமாக இருக்கும் என்று சொல்லி, அதாவது ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு திருட செல்லுகிறான் என்று சொன்னால், அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அவன் சொல்லிவிட்டு கடன் செல்லுகிறது இல்லை. அந்த ஜனங்கள் தான் அவர்கள் தங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், அவர்கள் எல்லா விதமான பாதுகாப்பையும் அவர்கள் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் நினையாத நாளிகையிலே, நினையாத நேரத்திலே இந்த கிறிஸ்துவானவர் அவர் வருகிறவராக இருக்கிறார். அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 3 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய வருகை சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அநேகர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் வருகை அநேக பேரை வேதனைக்குள்ளதாக மாற்றும். அநேக பேருடைய வாழ்க்கையில் ஒரு சில விதமான குழப்பங்களை அது கொண்டு வருகிறதாக இருக்கும். அது எப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக ஜனங்கள் இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். தங்களை தவிர வேறு யாரும் பரலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று எண்ணுகிறவர்கள், அவர்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமில்லாமல் வாழுகிறதான போது கைவிடப்படுகிறவர்களாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே அது வேதனையும் அவருடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அருமையான தேவஜனங்களே, ஒரு நகைச்சுவையை நான் இவ்வாறாக கேட்டிருக்கிறேன். ஒரு மனிதர் மிகவும் பரிசுத்தவானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறார். பரிசுத்தவான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு பரிசுத்தம் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே, தன்னுடைய சபையிலும் சரி. அவர் ஒரு சபையினுடையதான காரியதரிசியாக காணப்படுகிறார். இவர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு அவர் மரித்து போகிறார். அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் கொண்டாட்டம். நான் பரலோகத்துக்கு செல்ல போகிறேன், இயேசுவை தரிசிக்க போகிறேன் என்கிறதான ஒரு கொண்டாட்டம். ஆனால் அவர் மரித்ததற்கு அப்புறமாக பரலோகத்தின் வாசல் அவருக்காக அடைப்பட்டது.
நரகத்திற்கு கடந்து செல்லுகிறார். நரகத்திலே போகிறதான போது தன்னுடைய சபையினுடையதான ஒரு மூப்பரை பார்க்கிறார். அவரை பார்த்து, என்ன பிரதர் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மூப்பர் சொல்றார், பிரதர் நீங்க ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, கொஞ்சம் முன்னால போங்க, நம்ம சபையினுடையதான ஆராதனை லீடர் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இவர் முன்னால போறாரு. ஆராதனை வீரர் அங்க இருக்கிறார். அவரை பார்த்து, பிரதர் நீங்க ஏன் எப்படி? அவர் சொல்ற மறுபடியும், பிரதர் ஷாக் ஆகாதீங்க, இன்னும் நீங்க கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா நம்முடைய சபையினுடையதான போதகர் இருக்கிறார். இந்த மனிதர் முன்னால போறாரு, போதகரை பார்க்கிறாரு. அவர் பார்த்து மிகவும் ஷாக் ஆகுறாரு. அவர் சொல்றாரு, பிரதர் நீங்க ஷாக் ஆகாதீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா நம்முடைய பிஷப்பே இங்க தான் இருக்கிறாரு பிரதர் அப்படின்ட்டு. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னை விடவும் ஒரு மேலானவன் உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று சொல்லி காண்பிப்பார்கள். ஆனால் பரலோகம் அவர்களை எப்படி அங்கீகரிக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. இது ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார்கள். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியதான காரியம் அநேகம் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவானவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகிறதான போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார். ஆனால் நாம் அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அவரை சந்திக்கிறதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்கிறதை இந்த பகுதியிலே பவுல் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக வசனம் 2, 6, 8 இந்த பகுதிகளை பார்க்கும்போது பவுல் இந்த தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை சந்திக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இயேசு எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 25வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது ஒரு 10 கன்னிகளுடையதான அந்த ஸ்டோரி அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் 5 பேர் கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஆயத்தமாக இருந்தவர்கள் தேவனோடு கூட பிரவேசித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த இயேசுவை சந்திக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை ஆயத்தம் இல்லாத நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவரை நாம் சந்திக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை அநேக விதமான பெயர்கள், பதவிகள் நமக்கு சபைகளிலே காணப்படலாம். அந்த பதவிகளும் பெயர்களும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. இந்த கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு உறுதியாக பற்றி அவருக்காக வைராக்கியமான பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறோமோ அந்த வாழ்க்கை மட்டும்தான் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது. எனவே நாம் அறிந்து அதன் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக பவுல் சொல்லுகிற வசனம் 4-8 வரையிலும் நீங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வருகிறார், அவரை சந்திக்கும் விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒளியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அருமையான தேவஜனங்களே, நான் இந்த வசனங்களெல்லாம் நான் படிக்க விரும்பவில்லை. நீங்கள் உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்து நீங்கள் இதை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிற இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போது வசனம் 4-8 வரையிலும் ஒளியிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவர் ஊக்கப்படுத்துகிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒளியிலே நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் சொல்லும்போது சொல்லுவார் தன்னுடைய விசுவாசிகளுக்கு, ஒளியின் பிள்ளைகளாக இருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒளியை பின்பற்றுகிறீர்கள். யார் இந்த ஒளி? இயேசுவானவர் அவர் ஒளியாக காணப்படுகிறார். பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். நாம் இயேசுவை அறிகிறதற்கு முன்பதாக பழைய விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறோம். எனவே அவருக்கு ஏற்றாற் போல அந்த புதிய சிருஷ்டியில ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். யார் அந்த ஒளி? இயேசுவானவர். அந்த ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள்ளதாக ஜீவிக்கிறதாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார் வசனம் 9-11 வரையிலும், நீங்கள் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றி, அதாவது ஒருவரை ஒருவர் நீங்கள் என்கரேஜ் பண்ணி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் நாம் இதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம்.
நாம் சொல்லுவோம், ஒருவரை ஒருவர் நாம் தாங்குவோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், ஒருவருக்காக ஒருவர் நாம் நிற்போம் என்று சொல்லுவோம். ஆனால் மற்ற மனிதர்கள் அவர்கள் ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறதற்கும் நாம் இருக்க மாட்டோம், ஜெபிக்கிறதற்கும் இருக்க மாட்டோம், அவர்களை நேசிக்கிறதற்கும் இருக்க மாட்டோம், அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கும் இருக்க மாட்டோம். அநேக நேரங்களிலே நாம் அப்படித்தான் கடந்து சொல்லுவோம். ஆனால் பவுல் இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வசனம் 12-13 வரையிலும் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய தலைவர்களை, உங்களுடைய ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களை மதித்து கனம் பண்ணுங்கள். வசனம் 12-13, அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயும் இருங்கள். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக பிரயாசப்பட்டு, உங்களுக்காக ஊழியம் செய்து, உங்களை விசாரித்து, உங்களை நேசித்து, உங்களை புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் ஒருபோதும் கனவீனம் செய்யாதிருங்கள். அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக உதவுங்கள், அவர்களுக்காக எப்போதும் தேவ சமூகத்தில் இருங்கள். அவருடைய பெயரை ஒருபோதும் நீங்கள் வீணாக்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். உங்களுக்கு தேவ வார்த்தைகளை சொல்லி, தேவ வார்த்தைகளை ஊக்கப்படுத்தி புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பவுல் இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, அநேக நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாம் கூட நம்முடைய சபையை பற்றி, பிற ஊழியர்களை பற்றி தவறாக அநேக நேரங்களிலே நாம் பரப்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீதி செய்கிறது அது தேவனுடையது. நாம் யார் பிறரை நியாயம் தீர்க்க? நாம் ஒருபோதும் பிறரை நியாயம் தீர்க்க முடியாது. தேவன் ஒருவரே நீதிபரராக இருக்கிறார். எனவே எந்த ஒரு ஊழியர்களையோ, எந்த ஒரு தேவனால் அனுப்பப்பட்டதான மனிதர்களையோ நாம் குற்றம் சாட்டுவது அது தவறானது, தேவனுக்கு எதிரானதாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஒரு விபச்சார ஸ்திரியை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள், அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு எதிராக சில விதமான காரியங்களிலே செயல்படுகிறோம். எனவே நம்மை நீதி செய்கிறது தேவன், நாம் பிறரை நீதி செய்ய முடியாது. பிறருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, பிறரை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, பிறருக்காக திறப்பில் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே நாம் தேவ ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும். எபிரேயர் 13-17 சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாயும் விழித்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமாயிராது. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்படியானால் ஊழியம் செய்கிறதான, உங்களுக்காக ஜெபிக்கிறதான, உங்களுக்காக புத்தி சொல்லுகிறதான, உங்களுக்காக தேவ வசனங்களை எடுத்துரைக்கிறதான ஊழியர்களை கனம் பண்ண வேண்டியது ஒவ்வொருடைய கடமையுமாக காணப்படுகிறது. ஒருவேளை நாம் விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது தேவ ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டியது அவசியம். வசனம் 14-22 வரையிலும் பவுல் சொல்லுகிறார் இந்த விசுவாசிகளுக்கு, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களில் அவர் எடுத்துரைக்கிறார் பாருங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் ஒரு பிரசங்கமாக தயாரிக்கலாம். நான் இப்போது அதை எடுத்துரைக்க விரும்பவில்லை, உங்களுக்கு நன்றாகவே அது புரிந்திருக்கும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக விதமான புத்திமதிகளை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஓடுகிறவர்களாக,
நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதேதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கலங்கரை விளக்காக காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுத்து அவர்களை சரியான பாதையிலே கொண்டு வருகிறதாக. ஒருவேளை அந்த கலங்கரை தீபம் அணைகிறதாக இருந்தால் மற்றவர்கள் இருளிலே கடந்து சென்று அங்கும் இங்குமாக அலைகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் கலங்கரை தீபமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4:4-7 வரையிலும் பார்க்கிறோம் என்று சொல்ல பவுல் சொல்லுவார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எங்கிருந்து சொல்லுகிறார்? அவர் சிறையிலிருந்து சொல்லுகிறார். அநேக விதமான பாடுகள், வேதனைகள் அவர் அனுபவித்துக் கொண்டு பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஜெபிக்கிறதான, இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறதான பழக்கம் காணப்படுகிறதா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அவருடைய சன்னிதானத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். வசனம் 23-28 வரையிலும் கடைசியாக பிரேயர் அண்ட் பெனடிக்ஷன், ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பவுல் இங்கே கூறி முடிக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 23 சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவுது. பவுல் இந்த தெசலோனிய நிருபத்தை முழுவதும் இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்தும் போது குறிப்பாக அவர் குறிப்பிடுகிறது இந்த பரிசுத்தத்தை மட்டும். நீங்கள் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறதான அந்த வாழ்க்கையை தான் பவுல் இந்த விசுவாசிகளுக்கு முன்னுரிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தின் விசுவாசிகளுக்கும் இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அணைத்து கொண்டவர் பரிசுத்தர். அவர் போல நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டியது அவசியம். வசனம் 25 கீழே வரும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அன்பினாலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கடைசியிலே இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி இந்த விசுவாசிகளுக்கு முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமென் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, இந்த வசனங்களை, இந்த 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை நாம் முழுமையாக படிக்கும் போது அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறதான காரியங்கள் என்று எல்லாம். ஆனால் நாம் படிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் அதை செயலாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். அவர் எப்போது வருகிறார் நமக்கு தெரியாது. எனவே நாம் அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியம். அவருக்காக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மிலிட்டரியிலே வேலை செய்கிறதான ஒரு சேவகர் அவர் தன்னுடைய பயிற்சியின் போதோ அல்லது யுத்தத்தின் போதோ எல்லா விதமான கவசங்களையும் அவர் அணிந்து, எல்லா விதமான ஆயுதங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி எப்போதுமே ஆயத்தமுள்ளவராக இருப்பார். ஒருவேளை அவருடைய டியூட்டி முடிந்தது என்று சொன்னால் கூட எல்லாமே அவருக்கு ஆயத்தமானதாக இருக்கும். இளைப்பாறுகிறதான போது கூட ஆயத்தமானதாக இருக்கும். என்று சொன்னால் எப்போது என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பல வருடங்களாக இந்த கிறிஸ்துவானவர் வரப்போகிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்களே என்று சொல்லி. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் வரப்போகிறது உண்மை. ஆனால் அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறரையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அவர்களை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுதான் தேவனுடைய சித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. மத்தேயு 19வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஒருமுறை ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்திலே கடந்து வந்த, ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்லுகிறவன், தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை பின்பற்று,
அதையெல்லாம் பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே. இயேசு சொல்றார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு. அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த ஐஸ்வர்யவான் அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து செல்லுகிறான். என்று சொன்னால் அவனுக்கு தேவ ராஜ்யம் தேவை. ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விடுகிறதற்கு அவன் ஆயத்தம் இல்லாதவனாக இருக்கிறான். தேவராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கான ஆயத்தம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆயத்தம் இல்லாத நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். கர்த்ததாமே நம்மை ஒவ்வொருவரையும் அவர் ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். ஆமென், ஆமென். God bless you.